அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. குறிப்பாக ஒரு சின்ன மாற்றம். பிஜி டிஆர்பி தேர்வு அப்படிங்கிறதுல நமக்கு வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் மாலையிலையும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது தான். நம்ம முன்னதாகவே ஆரம்பிக்கிறோம். நமக்கு சாட்டர்டே, அதாவது நாளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி மாலை 7 மணிலிருந்து 8:30 மணி வரை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பிஜிடிஆர்பியோட எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறதுனுடைய ஃபர்ஸ்ட் யூனிட், ரிவைஸ்டு சிலபஸ், நியூ சிலபஸ் அடிப்படையில் முதல் அப்படிங்கிற மாதிரியான யூனிட் அப்படிங்கிறது நாளை சரியாக 7 இருந்து 8:30 வரைக்கும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே நடத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை தெரிவித்ததன் பேரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறதான ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது நாளை அப்படிங்கிறது 19ஆம் தேதி சாட்டர்டே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 to 8:30 அப்படிங்கிறது நடத்த இருக்கிறோம். அதே போல் சண்டே அப்படிங்கிற திட்டமிட்டபடி அந்த வகுப்பு நடைபெறும். ஏன்னா நம்ம முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டபடி நம்ம ஒரு வாரத்திற்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அது எதில் சப்ஜெக்ட்லையும் சரி, எஜுகேஷன் மெத்தடாலஜிலும் சரி, அதே போல் ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுல ஒரு வாரத்திற்கு ஒரு யூனிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக. 10 வாரத்தில் 10 யூனிட்டையும் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு அனதர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்டோபரில் தான் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2-3 முறையாவது நம்ம ரிவிஷன் எடுத்துடணும். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு 500 கேள்விகளாவது நம்ம பரிச்சயம் ஆயிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம முன்கூட்டியே நடத்துகிறோம். இது முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தான். இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸை கூகுள் மீட் அப்படிங்கிறதுல கலந்து கொள்ளலாம். அதே போல் இந்த குரூப்பில் யாரெல்லாம் இன்னும் இணையிலையோ அவங்கெல்லாம் இணைச்சிக்கிறங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லா சப்ஜெக்ட் உள்ளவங்களுக்கும் அப்படிங்கிறது நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜி, தமிழ் அண்டு ஜிகே அப்படிங்கிறத திட்டமிடுகிறோம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாடங்களுக்கு நம்ம வருகிற திங்கட்கிழமை முதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு வாரத்திற்கு ஒரு யூனிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிச்சு அந்த வாரமே நம்ம டெஸ்ட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லது ஒரு வாய்ப்புங்க. பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது காம்படிஷனே இருக்காது கம்பேர் வித் டிஎன்பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது. ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு சொன்னால் லட்சக்கணக்கில் எழுதுவாங்க. இது வெறும் 1000 கணக்கில் தான் இருக்கும். ஏன்னா பிஜி படிச்சிருக்கணும், பிஎட் படிச்சிருக்கணும், அதோடு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியண்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நோ மோர் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால சிங்கிள் அட்டம்ப்ட்ல கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தென்றல் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் கொடுக்கும். நான் டாக்டர் ஹரிகரன், 25 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் சேம் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால நாளைக்கு இந்த கிளாஸை அவசியம் பாருங்க. சைக்காலஜி எவ்வளவு ஈஸி, அந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களோடு இருக்கிறதுனால அந்த யூனிட்ல இருந்து கண்டிப்பாக 10 யூனிட் 30 கேள்வி, 30க்கு 30 யார் அடிக்கிறாங்களோ அதே போல் தமிழ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 12 கேள்வி கம்பல்சரி ஆன்சர் பண்ணணுன்றதுனால இதுலேயும் கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த முறை வெற்றி நிச்சயம். யாரெல்லாம் 125+ அப்படிங்கிற டார்கெட் பண்ணி அவுட் ஆஃப் 150 கொஸ்டின்ஸுக்கு 125+ அப்படிங்கிற மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுல குறைஞ்சபட்சம் ஒரு 15 கேள்வியாவது நம்ம செக்யூர் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த முறை நம்ம ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர். மறந்துடாதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாளை அதாவது 19ஆம் தேதி சாட்டர்டே அப்படிங்கிறது 7 மணிக்கு அப்படிங்கிறது லைவ் கிளாஸ், நேரடி கிளாஸ். நீங்களும் கூகுள் மீட்டில் நேரடியாக இணைந்து அப்படிங்கிறது என் கூட நீங்கள் உரையாற்றலாம். தேங்க்யூ ஸோ மச். வெற்றி நிச்சயம்.